அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 17 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 2, 2025. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை மூலம், பின்பு பூராடம். திதி இன்று அதிகாலை 1 மணி வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. ராசி மேச ரிஷபம். சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் மேச ராசி மேச லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசம் ஏற்படுத்திடும். சந்திராசனை பொறுத்த மட்டும் தடங்கள், பிரச்சனை, சண்டை சச்சரவு, அலைச்சல், மன உளைச்சல், உடல்வாதிகள், விபத்துகள் இது அனைத்துமே ஏற்படுத்தும். கணவன் மனைவிடையே பிரிவினையும் பிரச்சனையும் வர்றதுக்கு முழுக்க இந்த சந்திராசம் தான் காரணம். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராசம் இருக்கக்குள்ள ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மிகவும் அமைதியாக இருந்து அந்த பொழுதை கழிக்கணும். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கிட்டு அந்த நாளை செலவு செய்யணும். எது எப்படி இருந்தாலும் குல தெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் அனைவரும் வணங்குங்க. அன்றைய பொழுது மிகவும் சிறப்பான பொழுதாக உங்களுக்கு அமையும். அதே போல் இந்த சந்திராசம் இருக்கக்குள்ளே தொலைதூர அலுவலகத்துக்கு செல்கிறவங்க, தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளும் எடுத்துட்டுன்னா பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா எதாவது மறந்துட்டிங்கன்னா திருப்பி அலைச்சல் ஏற்படுத்திடும். விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் மாலை 10:45 11:45. அதாவது கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுப ஓரையும் இணைத்து நம்ம செயல்பட்டால் அந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்த்தது 100% நம்மளுக்கு வெற்றியை தரும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன். செவ்வாய் ஓரை பார்த்திங்கன்னா அசுப ஓரை தான் செவ்வாய் ஓரை. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் அது சுபத்தையே செய்யும். ஏன்னா இன்றைய கதாநாயகன் செவ்வாய் ஓரை என்பதால் இன்று முழுவதும் செவ்வாய் வரியை பயன்படுத்தலாம். அற்புதம். அதுவும் முழுக்க இந்த செவ்வாய் வரியை கடன் அடைக்க பயன்படுத்தினால் கடன் திருப்பி வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. அதேபோல் பெரிய தொகையாக இருந்தால் அவங்க பெயரை எழுதி ஒரு நோட்டில் உங்களால் முடிந்த அது 100 ரூபாவோ 50 ரூபாவோ 500 ரூபாவோ இன்று அதை வைத்திங்கன்னா அவங்களுடைய முழு தொகையும் உங்களுக்கு அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ செவ்வாய் வரை பார்த்திங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 செவ்வாய் வரை. இதுக்கு அடுத்த வர சூரிய வரை வரும், அதுவும் அசுப வரை தான். ஆனால் அதுக்கு அடுத்த வர சுக்கிர வரை, புதன் வரை, சந்திர வரை, 3 வரை சுப வரை. இந்த நாளில் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மதியம் 1 to 2 செவ்வாய் வரை, 2 to 3 சூரிய வரை, அப்புறம் 3 to 4, 4 to 5, 5 to 6. இந்த 3 மணி நேரமும் சுப வரைகள் வழி நடத்துகின்றன. இந்த நாளில் எந்த ஒரு செயல் சிறப்பாக செய்யணுனாலும் அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே தான் காலையிலையோ இரவுலையோ முதல் 2 மணி நேரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர 3 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு எந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இப்போ காலையில் 6 to 7 செவ்வாய் வரை, 7 to 8 சூரிய வரை, இப்போ 8 to 9, 9 to 10, 10 to 11 இந்த 3 மணி நேரமும் சுப வரைகள். சுக்கிரன், புதன், சந்திரன் 3 பேருக்கும் சுப வரைகள் இயங்கும்.
இந்த வரையில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் இரவும் அதே தான். 8 to 9 செவ்வாய் வர, 9 to 10 சூரிய வர. அந்த 2 உரைகளை விட்டுட்டு 10லேருந்து 11, 11, 12, அப்புறம் 12லேருந்து 1 இந்த 3 மணி நேரம் இங்கே பயன்படுத்திக்கலாம். இது அப்ளிகேஷன் போடுறது உங்களுக்கு எது தோணுதோ செயலில் செய்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படும். கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்படுங்க. இப்போ ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9லேருந்து 10:30, குளிகை மதியம் 12லேருந்து 1. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினை ஏற்படுத்தும். சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், அற்புதமான நாள். அதாவது சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய ஆதரவு, உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்திடும். அதனால் நீங்கள் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து சொல்லுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள். வரவும் அதிகமாக கிடைக்கும். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனமாக செய்யுங்க. ஏன்னா அதில் சிந்தனைகள் சிதறி நஷ்டங்களும் விபத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். மகிழ்ச்சிகள் உள்ள முழுதும் நிறைந்திருக்கக்கூடிய நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கும். அற்புதமான நாள். நீங்கள் நினைத்தது இன்று நடக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலும் உங்களுக்கு அன்புகள் இன்று அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. கும்பராசிக்கு அருமையான நாள். மீனராசிக்கு நாள் அற்புதம். இன்று மீனராசிக்காரர்களுக்கு பக்திமயமான நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், உள்ளம் இறை அருளியே தேடும். அதே போல் இன்று கோயிலுக்கு சென்று வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். இந்த மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்திடும். விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.